கட்டிய புடவையை அவிழ்க்கச் சொன்ன குடும்பத்தார். அழுது புலம்பிய சுயம்பு. சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி. திருநங்கைகளின் சொல்லப்படாத கதை. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 16. சந்தடி சாக்கில் வீட்டுக்கு ஓடி வந்த சுயம்பு அந்த பேருக்கு ஏற்ப தன்னைத்தானே புதிய வடிவத்தில் படைத்து கொண்டிருந்தான். தலையை பாப் செய்து அசல் பெண் போலவே தோன்றினான். அந்த பாப் தலையிலும் ஒரு சிவப்பு வளையம், பிடரியில் ரிப்பன் கட்டுகள், பிராவோடு கூடிய ஜாக்கெட், அதை பாதி மறைத்த முந்தானை, பாவாடை நாடா தெரிந்த சேலை கட்டு, இரத்த சிவப்பான குங்குமம். வெளியே அதிர்ந்து போய் நின்ற அப்பாவையோ அண்ணனையோ கவனிக்காமல் கை வளையல்களை கலகலப்பாக்கி கண்ணாடியில் 2 பக்க இடுப்புகளையும் பார்த்து அங்கும் இங்குமாய் அந்த அறைக்குள் உலவிக் கொண்டிருந்தான். ஆறுமுகப்பாண்டி அப்பாவையே பார்த்தபோது அவர் தம் பிடித்து நடந்தார். மூச்சை மூக்கில் மட்டுமே வைத்திருப்பவர் போல் முகத்தை நிமிர்த்தி கொண்டே நடந்தார். முதுகை காட்டிய சுயம்புவை தன் பக்கமாய் திருப்பி தன் முகத்துக்கு எதிராய் வைத்து கொண்டு நிதானமாக கேட்டார். புயலுக்கு முன்வரும் ஒரு அமைதி. பதுங்கி கேட்டார். ஏய் சுயம்பு, சேலை அவருடா, ஜாக்கெட்டை கழட்டுடா. மாட்டேன். ஏன் மாட்ட? ஏன்னா நான் பொம்பளை, கேர்ள். இப்போ அவுக்க போறியா இல்லையா? மாட்டேன். நீங்கள் செய்த தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? என்னடா தப்பு செய்த? என்னன்னு தெரியுது, எப்படின்னு சொல்ல தெரியல. தத்துவம் பேசுறியலோ? சரி, இப்போ சேலையை அவுக்க போறியா மாட்டியா? உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர சேலையை விடமாட்டேன். கூட கூட பதிலளித்து கொண்டிருந்த சுயம்பு எம்மா என்று கத்தியபடி கீழே கிடந்து கையை காலை ஆட்டினான். மல்லாக்க தூக்கி போட்டால் கரப்பான் பூச்சி எப்படி ஆடுமோ அப்படி ஆடினான். இதற்குள் பிள்ளையாரின் வலது கால் சுயம்புவின் விழாவில் மீண்டும் உதைத்தது. அவன் ஐயோ போனனே என்று வலது பக்கம் புரண்டபோது பிள்ளையார் இடது காலால் ஒரு உதைத்து அவனை இடது பக்கம் புரட்டினார். உதைத்து அவனை அந்த அறைக்குள் உருட்டி கொண்டே இருந்தார். இதற்குள் ஆறுமுகப்பாண்டி அவனை கழுத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினான். அவனை அந்தரத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். பிள்ளையார் தீர்மானமாக கேட்டார். சேலையை அவுக்குறியா இல்லையா? பெரியவன், நீ அவன் சேலையை தொடப்படாது. ஒன்று, அவன் சேலையை அவனாவே கழட்டி போடணும். இல்லைன்னா இந்த இடத்துலையே குழி வெட்டி அவனை புதைக்கணும். அவனை கீழே போடு. கீழே விழுந்த சுயம்புவிடம் பிள்ளையார் அவன் 2 கால்களிலும் ஒரு காலை வைத்து அழுத்தியபடியே கேட்டார். சேலையை கழட்டுடா. நான் பொம்பளை, கழட்ட மாட்டேன். கடைசியாக கேட்கேன், எப்போ கேட்டாலும் சரி. பிள்ளையார் அந்த கதவை தாளிட்டார். அவனை பெறுவதற்கு முன்பு எப்படி உடம்பில் ஒரு முறுக்கு வந்ததோ அப்படி அவருக்கு வந்தது. ஒரே எத்து. ஐயோ என்று சுயம்பு கீழே படுத்தான். ஆறுமுகப்பாண்டி அவன் கழுத்தில் தன் பாதத்தை வைத்து கொண்டு கீழே போட்டு அழுத்தினான். அதட்டி கேட்டான். இல்ல, இப்போ சொல்லு, இனிமேலும் சேலை கட்டுவியா? கட்டுவேன் எக்கா. ஐயோ, என் கழுத்து போச்சே, என் தலை போச்சே. இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான்டா. இரும்பு கம்பியை எடுத்து சூடு பண்ணிட்டு வாடா. பலமாக தட்டப்பட்ட கதவை திறந்து கொண்டு ஆறுமுகப்பாண்டி வெளியே ஓடினான். உள்ளே அலறியடித்து ஓடி வந்த மரகதமும் வெள்ளையம்மாவும் சுயம்புவை புரட்டி கொண்டிருந்த பிள்ளையாரை தடுக்கப் போய் தாங்களும் அடி வாங்கினார்கள். அவரோ தனது கையும் காலும் ஒடியப் போவது போலவும் ஒடித்து கொள்ளப் போவது போலவும் இயங்கினார். சுயம்புவின் வாயிலே கால்குத்து, முகத்திலே கைக்குத்து, இடையிலே வந்த பெண்களுக்கு விழாக்குத்து. ஒரு பெரிய மரத்தை குறிவைத்து கோடாரியால் இடைவெளி கொடுக்காமலே 1/2 மணி நேரம் முன்னாலும் பின்னாலும் இயங்கும் அந்த கையே இப்போது ஒரு கோடாரியாகி கீழே மரம் போல் கிடந்த சுயம்புவை வெட்டி கொண்டிருந்தது. கல்லு மண்ணான கரடு முரடு நிலத்தில் கூட ஒரு அடி, ஒரு வினாடி கூட நிற்காமல் மணிக்கணக்கில் உழவு செய்யும் அவர் கால்கள் அந்த உடம்பை உழுது கொண்டிருந்தன. சுயம்புவும் இப்போது புலம்புவதை விட்டுவிட்டு ஒரு வைராகியத்தோடு அப்படியே கிடந்தான். இதற்குள் ஆறுமுகப்பாண்டி வந்தான். வலது கையில் சாதுவான மரப்பிடி, அதன் முனையில் நீண்டு வளைந்த கம்பி, அதன் முன்பக்கம் இரத்த கட்டி,
பிள்ளையார் சுயம்புவை தூக்கி நிறுத்தியபடியே கேட்டார். எல, சேலையை எடுக்கிறியா? சுயம்பு இப்போது தலையை மாட்டேன் என்பது போல் ஆட்டினான். வெள்ளையம்மா பித்து பிடித்து நின்றாள். மரகதம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அண்ணனின் கால்களை கட்டி கொண்டாள். மோகனா வெளியே அண்ணியின் பக்கத்தில் அவளைப் போலவே வெறுப்போடு உதட்டை பிதுக்கிக் கொண்டு நின்றாள். ஆனாலும் சித்தப்பா சித்தப்பா என்று ஓடப்போன பொடிப்பயலை தாய்க்காரி தடுக்கவில்லை. பிள்ளையார் அலுத்து போன போது ஆறுமுகப்பாண்டி முன்னே வந்தான். அமைதியாகத்தான் கேட்டான். டேய் சுயம்பு, இனிமேல சேலை கட்டுவியா? ஆமான்னா தலையாற்ற. அண்ணன்காரன் கால்களை இறுக்கி பிடித்த மரகதத்தின் கைகளை மிதித்து கொண்டே முன்னேறினான். கையில் உள்ள இரும்பு முனையை சுயம்புவின் காலில் வைத்தான். புடவை மூடிய முட்டியில் வைத்தான். அங்குமிங்குமாய் நெளிந்த இடுப்பின் இரு பக்கமும் வைத்தான். ரிப்பன்கள் கட்டிய பிடரியில் வைத்தான். பொசுங்கிய வாடையோடு பட்ட இடமெல்லாம் பொசுங்கியது. ஒவ்வொரு சூட்டுக்கும் ஒரு கேள்வி. டேய், சிலை கட்ட மாட்டியே? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில். கட்டுவேன் கட்டுவேன் என்பது மாதிரி தலையாட்டும் பதில். ஆறுமுக பாண்டியின் கால்களை மரகதம் அசைய விடாது பிடித்து கொண்டபோது பிள்ளையார் பெரிய மகனின் வேலையை மேற்கொண்டார். ஒரே குத்து. சுயம்பு வாயில் இரத்தம். ஒரே சூடு. தோள்பட்டையில் வைத்த கம்பியை எடுக்கவில்லை. எரிந்த புகை மறையவில்லை. மரகதம் ஆவேசமாய் எழுந்து ஓடி வந்து அப்பனை கீழே தள்ளினான். அவர் கையில் இருந்த இரும்பு கம்பியை சூலாயுதம் போல் பறித்தாள். கீழே விழுந்த அப்பனை நோக்கி அதை கொண்டு போக போனாள். அவரோ, அந்த பிள்ளையாரோ, ஏமுள நிற்க, போடு, சூடு போடு, இந்த கோலத்தை பார்க்காம இருக்கு, என் கண்ணில் சூடு போடு என்றார். உடனே அவள் அந்த கம்பியை இன்னொரு கைக்கு மாற்றி எந்த கை அப்பனுக்கு சூடு போட நினைத்ததோ அந்த கையிலேயே சூடு போட்டாள். சதை சதையாய் தன்னைத்தானே பொசுக்கினாள். புகை புகையாய் சுட்டாள். இதற்குள் மூலையில் சாய்ந்து கிடந்த மரகதம் கத்தினாள். என் உடம்பிறப்பு வாயில நுர தள்ளுதே, கையுங்காலும் சும்மா கிடக்குதே, அடிச்சு கொன்னுட்டியலே. சுயம்பு சுரணையற்று கீழே கிடந்தான். வாயில் நுரையும் இரத்தமும் மாறி மாறி வந்தன. ஒன்றோடு ஒன்று கலந்தும் வந்தன. மரகதம் தம்பியை மடியில் எடுத்து போட்டுக்கொண்டாள். அவன் கையை எடுத்தே தன் தலையில் அடித்து கொண்டாள். பிறகு சுரணை பெற்று இரத்தத்தை துடைத்து விட்டாள். துடைக்க துடைக்க இரத்தம், பிடிக்க பிடிக்க சதைகள். வெள்ளையம்மா ஒப்பாரி போட்டாள். சுயம்புவின் முகத்தோடு முகம் முட்டி விம்மி விம்மி பேசினாள். நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு தாய் தானடா. என் வயிற்றில் பிறந்தது இப்படியும் இருந்துட்டு போகட்டுமே, உங்களுக்கு என்ன வந்துட்டு? என் ராசா, என் சீமத்துறையே, என் செவ்வரளி பூவே, உன்னை கொல்லு கொல்லுன்னு கொண்டுட்டானுவலே, நீ பிழைப்பையாடா. அப்பனும் மகனும் சுயம்புவையே பார்த்தார்கள். அவனுக்கு லேசாய் தெளிவு வந்தது போல் கண் திறந்ததும் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள். திண்ணையில் ஆளுக்கு ஒரு பக்கமாக சுவரில் சாய்ந்தார்கள். வீட்டுக்கு வெளியே வேப்ப மரத்தடியில் ஒரே கூட்டம். உள்ளே வர யோசிக்கும் கூட்டம். முற்றத்தில் தம்பி சண்முகம், பக்கத்தில் அவர் மனைவி. உள்ளே இப்போது மரகதம் தம்பிக்கு உபதேசிப்பது கேட்டது. சரி, நீ எடுக்காட்டாலும் என்னையாவது எடுக்க விடு என்ற யாசக பேச்சு. விம்மல், வெடிப்பு. இப்படித்தான் நல்ல பிள்ளையார் நடந்துக்கணும் என்ற முடிவுரை. பிள்ளையாருக்கும் லேசாய் தெளிவு. முற்றத்தை பார்த்தார். 10 ஆண்டுகால பகை போய் சின்ன வயதில் ஆடிய தெல்லாங்குச்சி ஆட்டமும் கிளித்தட்டு ஆட்டமும் மனதில் வியாபித்தன. தம்பியை பார்த்து கத்தினார். எல சண்முகம், உன் வீட்டுக்குள்ளே வாரதுக்கு யார்கிட்ட யோசனை கேட்கணும்? இதில் தாண்டா நீ பிறந்த. சண்முகம் மனைவியோடு திண்ணைக்கு வந்தார். அண்ணனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அலறினார். பிள்ளையார் தம்பியின் தலையை வருடிவிட்டபடியே தழுதழுத்த குரலில் பேசினார். ஒருத்தனை இழந்துட்டாலும் இன்னொருத்தலை வாங்கிட்டனே, அந்த வரைக்கும் சந்தோஷம். வயசானாத்தா புத்தியே வருது. ருக்குமணி, உள்ளே போய் நீ சேனை கொடுத்தோ மகனோட அலங்கோலத்தை பாருமா, இந்த நேரத்தில் பெத்தனும். வெளியே நின்ற வேப்பமரத்தடி கூட்டத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த சத்தத்திற்குரியவர் உள்ளே வந்தார். ராமசாமி கிழவர்.
உட்காரு மச்சான். அவர் உட்காரவில்லை. சுயம்பு கிடந்த அறைக்குள் போனார். 10 நிமிடத்திற்கு பிறகு திரும்பி வந்தார். அந்த காலத்து பஞ்சாயத்து தீர்ப்பு போலவே திட்டவட்டமாய் பேசினார். சுயம்பு தானா செய்யலை. எந்த ஆம்பளைக்கு அப்படி சேலை கட்ட மனசு வரும்? வளையல் போடுன்னு யாராவது சொன்னால் கூட நமக்கு இப்படிப்பட்ட கோபம் வருது. ஒருத்தன், அதுவும் உனக்கு பிறந்தவன், இப்படி ஆயிட்டாமுன்னா ஏதாவது சூட்சுமம் இருக்கும். பேய்க்கு பார்த்தாச்சு, இனிமையாவது நோய்க்கு பார்க்கணும். எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்க மாமா. அதுக்கு காரணம் நீ அவனை எதிரியாக பார்க்குறியே தவிர அவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று அவனுக்கு எதிரியாக இருக்கிறத பார்க்கல. பள்ளிக்கூடத்தில் முதல்ல வந்து ஊர் சனங்களுக்கெல்லாம் பிடிச்சு போன அவனை இப்படி ஆயிட்டான்னா எவன் ஆக மாட்டான்னே. அதனால் கோணச்சத்திரத்தில் புதுசாக வந்திருக்கிற நர்சிங் ஹோமில் நாளைக்கே சேர்த்துடு. கொழுந்தியா மகன்தான் கட்டியிருக்கான். நானும் சொல்கிறேன், மரகத்துக்கு கல்யாணம் நடக்கும் முன்ன இவனுக்கு சுகமாயிடணும். ஆனாலும் 5000 ரூபாயாவது கறந்துடுவான். ரூபாயை பெருசாக நினைக்காது. பெருசு இல்லைதான், ஆனால் கல்யாண சமயம். என்னடா சொல்கிற பெரியவன்? கல்யாண பந்தலில் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறதா ஒப்புக்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது. அதை எடுக்க முடியாதே. ஏன் முடியாது? எல்லா பணத்தையும் எடுத்து தம்பி ஆஸ்பத்திரியில் சேருங்க. எனக்கு கல்யாணத்தை விட அவன் சுகமாக இருந்தால் முக்கியம். உன் கல்யாணத்தை பற்றி நீயே பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? காலத்துக்கு தக்கப்படி நீயும் மாறணும் மாப்பிள்ள. கிராமத்து பயமவளுக கூட ஆளை பார்க்காம கழுத்தனிட்ட நாங்கள் ஆடா மாடான்னு கேட்குறாளுவ. மரகத்தை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கத்திரிக்காயின்னு சொன்னதால் பத்தியம் முறிஞ்சிடாது. சரி, காலையில் வாரேன், ரெடியாரு. ராமசாமி கிழவர் போய்விட்டார். பிள்ளையார் உள்ளே திரும்பி பார்க்காமலே பிடரியில் வாயிருப்பது போல பேசினார். ஏடா மரகதம், அம்மாவா அவனுக்கு தவிட்ட வச்சு உத்தரம் கொடுக்க சொல்லு. உனக்கு வராது, அந்த மூதேவிக்குத்தான் வரும். நல்ல கைராசி. இரவு எட்டி பார்த்து கெட்டியானது. அந்த வீட்டில் மோகனாவும் சின்ன குழந்தையும் தவிர யாருமே சாப்பிடவில்லை. ஆறுமுகப்பாண்டியின் 7 வயது பயல் கூட சாப்பிட மறுத்தான். வெள்ளையம்மா தண்ணீரை குடித்துவிட்டும் மரகதம் கண்ணீரை குடித்துவிட்டும் ஒடுங்கிவிட்டார்கள். சுயம்பு அக்காள் அறையில் மல்லாந்து கிடந்தான். மரகதம் அவன் தலையை வருடி வருடி கதை சொன்னாள். தந்தைக்காக சாம்ராஜ்யத்தையே துறந்த ராமன், தமையன் சொல்லை தட்டாத பாண்டவ தம்பிகள், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சுயம்பு இடையிடையே தெரியுதக்கா, ஆனால் முடியலையே என்றான். அடுத்த பத்தி அறையில் ஆறுமுகப்பாண்டியின் மனைவி கோமலம் தேக்கு கட்டிலில் ஒரு சாய்த்து படுத்திருந்தாள். ஒரு பக்கம் 2 வயது மகள், மறுபக்கம் ஆறுமுகப்பாண்டி. சின்ன பயல் சித்தப்பா பக்கம் போய்விட்டான். ஆறுமுகப்பாண்டியாவது கண்களை மூடிக்கொண்டு தூங்காமல் கிடந்தான். கோமளமோ கண்களை மூடாமலேயே கிடந்தாள். அடுத்த ஆண்டு மைத்துனன் கல்லூரிக்கு போக முடியும் என்று கனவு கண்டவள் இன்று அந்த கனவு சிதறியதை கண்கூடாக பார்த்துவிட்டாள். இனிமேல் தனது தங்கைக்கு அவன் கணவனாக முடியாது என்பதை கண்டறிந்ததும் அவள் மனம் அந்த குடும்பத்துடன் கட்டப்பட்ட பந்தத்தை அறுக்க முயற்சி செய்யவில்லை, ஆனாலும் அவிழ்க்க முயற்சி செய்தது. அவள் மனம் அந்த முயற்சியில் சில உண்மைகளை அல்லது உண்மைகள் போன்றவற்றை தேடி கண்டுபிடிக்க புறப்பட்டன. அப்படி காண காண பெற்றவர்கள் தன்னை பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டார்களோ என்ற எரிச்சல், புகுந்த ஊரிலும் பிறந்த ஊரிலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதே என்ற வேதனை, சராயிருக்கும் அண்ணனை கட்டியவளிடம் என் மைத்திரனும் என்ஜினியராக்கும் என்று மார்த்தட்ட முடியாமல் போன மனக்கவலை, இந்த சுயம்புவால் தனது பிள்ளைகளின் எதிர்காலமும் பாதிக்கப்படலாம் என்ற தொலைநோக்கு கவலை, 5000 ரூபாய் அழ வேண்டியதிருக்கே என்ற உடனடி கவலை, எல்லாவற்றிற்கும் மேலாக மைத்துனனுக்கு வந்தது மணவாளனிடம் இருக்குமோ என்ற சந்தேகம். இல்லற வாழ்க்கையில் ஏக்கங்கள் இல்லையானாலும் அழுத்தமான தாம்பத்திய உறவு கிடைக்காமல் போயிருக்குமோ என்ற கேள்வி. முதலிரவில் கூட இந்த ஆறுமுகப்பாண்டி சினிமா கதாநாயகன் போல் தன்னை கைகளில் ஏந்தி கொள்ளாமல் துண்டை கடித்து கொண்டு நின்றது கூட ஓரளவு பொட்டை செயலோ என்ற விரசமான சிந்தனை.
ஒரு தடவை சைக்கிளில் பின்னால் இருந்த தான் முன்னால் உட்கார சினுங்கிய போது அவன் ரோடு மறைக்கும் என்று சொன்னது இப்போது மனதை மறைத்தது. சிற்சில சிக்கலான சமயங்களில், குறிப்பாக மருமகள் மாமியார் மகா போரின் போது எல்லா கணவன்மாரும் செய்வது போல் இவன் தன்னை அடிப்பது கிடக்கட்டும், அடிப்பதற்கு கூட கையை ஓங்காதது கூட ஒரு ஆண்மையற்ற தனமோ என்ற எண்ணம். ஆக மொத்தத்தில் அவள் பிரச்சனை பரீட்சித்து கண்டறிய வேண்டி முடியாத விவகாரம். தம்பிக்கு வந்தது அவனைப் போலவே முகஜாடை கொண்ட அண்ணனிடமும் ஓரளவு இருக்கும் என்ற மனோவிகாரம். இன்றைய சண்டையில் கூட அவன் முத்துக்குமாரிடம் கெஞ்சினானே தவிர ஒரு மாவீரன் போல் மார்தட்டவில்லையே என்ற குறை. முறை பெண்கள் கிண்டல் செய்யும் போது கூட தக்க பதிலடி கொடுக்க தெரியாமல் அந்த பெண்களோடு பெண்களாய் சிரித்தவன். அப்போது ஏகப்பட்ட பொறாமை இப்போது ஆற்றாமையாய் வெளிப்பட்டது. கூடவே ஊரில் தன்னை கண்களால் வளைய வளைய பிடித்த பலசரக்கு கடைக்கார பாண்டியனை கட்டியிருக்கலாமோ என்ற மறுபரிசீலனை. வழக்கத்திற்கு விரோதமாக பேச்சு கொடுக்காமல் இருக்கும் மனைவியின் மனநிலை புரியாமல் ஆறுமுகபாண்டி தன் பாட்டுக்கு பேசினான். அவளை தன் பக்கம் இழுக்காமல் மறுபக்கமாய் படுத்திருப்பதையும் மாற்றிக்கொள்ளாமல் பேசினான். ஒரு நாளும் அடிக்காத உடன்பிறப்பை அடித்து நொறுக்கிட்டேன். என் கையால் இடுப்பில் தூக்கி வளர்த்த பயலுக்கு இடுப்புலையே சூடு போட்டுட்டேன். இனிமேல் அவன் எங்கே தேர போகிறான்? எனக்கு என்னவோ சந்தேகமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. நாளைக்கே நர்சிங் ஹோமில் சேர்க்க முடியாது தான். ஆனால் எவ்வளோ ரூபா ஆனாலும் சரி, முடிவு தெரிகிற வரைக்கும் பார்த்துட வேண்டியது தான். பால் பொங்கி வரும்போது பானை உடஞ்சிட்டு. என்ன பேச மாட்டேங்க? பேசுறதுக்கு என்ன இருக்குது? யார் யாருக்கு எது கொடுத்து வச்சுருக்கோ அதுதான் நடக்கும். எழுதா குறைக்க அழுதா முடியுமா? அம்மா, உங்கள் பரம்பரையில் வேறு யாருக்காவது இப்படி வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எதுக்காக இக்கண்ணா போட்டு பேசுகிறீங்க? காரணம் இருக்குது. ஒரு மனுஷனோட பரம்பரையை நினச்சி பார்த்தா அதுவே ஆதி எந்தோ இல்லாதது. ஏன் தகப்பன் வழி தாத்தா, தாய் வழி தாத்தா, அந்த தாத்தாக்களோட தாய் வழி தாத்தா, தகப்பன் வழி பாட்டி நினச்சி பார்த்தா உலகம் முழுசுலையும் நம்ம ஏதோ ஒரு வகையில், ஒரு கிளையில், ஒரு இலையாக இருப்போம். ஆனால் நமக்கு தான் நம்ம தாத்தாவுக்கு மேலே யாரையும் தெரியாதே. மிஞ்சி போனால் பூட்டி. நம்ம வேற நம்ம தேடுறதே இல்லை. என்ன நீங்கள் பொம்பளை மாதிரி புலம்புறிய? இதுக்கு பேர் புலம்பலா? பொம்பளைனாலும் ஆம்பளைனாலும் மனசு ஒன்று தான்மா. அம்மா அம்மா, இப்போ பார்த்தாலும் நான் உங்களுக்கு அம்மா தான். தாய்க்கு பிறகு தாரம்னு சும்மாவா சொன்னா? அதோட பொம்பளையை மதிக்க தெரியணும். அவ்வளவா அடிக்கிறவனுங்க புருஷே இல்லை. தாலியை லைசன்ஸாக வச்சிருக்கிற வேட்டைக்காரன். எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மாவை திட்டுவார். அம்மா திருப்பி கொடுக்குறதையும் வாங்கிக்கிடுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவை கை நீட்டி அடித்தது கிடையாது. அவரும் சுயம்புவோட அப்பா தானே. இன்னைக்கு என்ன உன் பேச்சு ஒரு மாதிரி போகுதுமா? பேசாமல் தூங்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தையை தான் எதிர்பார்க்க முடியும். தள்ளிப்படுங்க. ஒன்றை தள்ள சொல்கிறியா? இன்றைக்கி நினச்சால அது முடியாது. எனக்கு தான் முடிஞ்சுதான். நான் ஒன்று சொன்னால் நீ எதையோ சொல்கிற. சரி, நீயே சொல். தம்பியை நாளைக்கே சேர்த்துடலாமா, இல்லை தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரை இழுத்து பிடிப்போமா? எந்த நோய்க்கும் மருந்துண்டு, ஆனால் பரம்பரை நோய்க்கு கிடையாதாமே. ஆறுமுகப்பாண்டி அவள் தோளில் முகம் போட்டு அவளை தன் பக்கம் திருப்ப பார்த்தான். தீர்வு காண முடியாத வலிக்கு பெயின் கில்லர் போடுவது போல் வீட்டை உழுக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக மருந்து தேடினான். ஆனால் அவளோ அவன் பிடியிலிருந்து திமிரி இடைவெளி கொடுத்து படுத்தாள். அவன் அவளை மனதுக்குள் பாராட்டினான். பிடித்தவுடனேயே எதிர்பிடி போடுபவள். சுயம்பு மைத்துனனுக்கு ஏற்பட்ட கோளாறால் அந்த உணர்வை ஆற்றுப்போனான். பாசக்காரி. ஆறுமுகப்பாண்டியால் தூங்க முடியவில்லை. அவனை ஆறுதல் செய்து மாற்றுப்படுத்தியும் பேசும் மனைவியும் பேசாமல் விட்டுவிட்டான். மீண்டும் அவனுக்கு தம்பியின் நினைவு வந்தது. அடித்த கையும் உதைத்த காலும் துடித்தன. முடியாத ஒன்றை முடிவாக்க நினைத்தபோது அந்த பயல் எப்படி துடிச்சானோ, எப்படி தவிச்சானோ. இந்த மாதிரி சமயத்தில் எல்லா பயல்களும் திட்டுறது மாதிரி அவன் ஒரு வார்த்தை திட்டுனானா? இல்லையே, இல்லையே. ஆறுமுகப்பாண்டி வாய்விட்டே புலம்பினான். என் தம்பிக்கு அண்ணனாகாமல் போயிட்டேனே.
கோமளம் பொறுமை இழந்தாள். திரும்பி படுக்காமலே கேட்டாள். முதல்ல பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கோமான்னு எண்ணி பாருங்க. ஆறுமுகப்பாண்டி எழுந்து உட்கார்ந்தான். அவள் முகத்தை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டே கேட்டான். நீ எதையோ மூடுமந்திரமா பேசுறியே, என்ன விஷயம்? கோமளம் அந்த மூடுமந்திரத்தை சொல்லாக்கிவிட்டாள். அவன் செல்லாக்காசாய் ஆனது போல் மரத்து போனான், மரித்து போனான். அத்தியாயம் 16 நிறைவுற்றது.